மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பது திமுகவுடைய அடிநாதங்களில் ஒன்று. இப்போ திமுக எதை செய்தாலும் ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் இது திமுகவுக்கு மட்டுமே பலன் கொடுக்கும், இல்லை தமிழ்நாட்டிற்கு மட்டுமே பலன் கொடுக்கும் என்ற அடிப்படையில் அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான குரலாகத்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டை எப்படி மாற்றி காட்டி இருக்கிறார். ஹீஸ் a statesman. ஒவ்வொரு விஷயத்திலையும் அதை நிரூபித்துக் கொண்டே வந்திருக்கிறார். ராக் ஸ்டார் சீஃப் மினிஸ்டர் ஒவ்வொரு இடத்திலும் நிரூபித்திருக்கிறார். இரண்டே விஷயங்களை மட்டும் என்னால சுட்டி காட்ட முடியும். ஒன்னு 11.9% எகனாமிக் growth. இது அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டியை பத்தி உலகம் முழுக்க பறைசாற்றும். அதே போல மேனுஃபேக்சரிங் growth 14.7% கிட்ட இருக்கு. இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் growth hovering around 5%. அப்படியே 3 மடங்கு ஒரே நாள் 5000 ரூபாய் எல்லாருக்கும் போட்டு விட்டாரு. அவர்கள் சதியை முறியடித்தாரு. ஸோ ஹீஸ் a mix of everything. எல்லாத்தையும் எப்படி செய்யணும்னு அறிந்தவர் தமிழ்நாட்டின் முதல்வர். அந்த அடிப்படையில் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பது போல தமிழ்நாட்டின் முதல்வர் தெளிவாக சொல்லிட்டார். தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சியில் பங்கு அப்படின்றத கூட்டணி ஆட்சி அப்படின்றத விரும்ப மாட்டார்கள் அப்படின்றத சொல்லிட்டாங்க. திமுகவுக்கு இது மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்ததுனால தான் திமுக நடவடிக்கை எடுத்தாதான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைன்னு சொன்னதுனால தான் இந்த ரியாக்ஷன் பார்க்கலாம். இல்ல அப்படியெல்லாம் அதை எடுத்துக்க முடியாதுங்க. யூஸ்வல் நார்மல் கோர்ட்ஸில் தேர்தலுக்கு முன்னாலே இப்படிப்பட்ட விஷயங்கள் சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும். இது எல்லாம் பாஜக RSS எப்படியாவது இந்த கூட்டணியை பிரித்து விட முடியுமா என கனவு கண்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் கனவுல மண்ணு விழுந்திருக்கும். திரு அண்ணாமலை அவர் நிஜமாவே கொஞ்சம் இன்டெகிரிட்டி அவருக்கு இருக்கு. நான் IPS படித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருந்தார். தமிழ்நாட்டு மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். மைனர் மாணவிகளுடைய வீடியோவை புகைப்படத்தையே வெளியில போடக்கூடாதுன்றாங்க. இன்னும் திரு அண்ணாமலையோட ட்விட்டர் பக்கத்துல இன்னும் அந்த வீடியோ இருக்கு. இது சட்டத்திற்கு புறம்பானது, வெட்கங்கெட்டவர்கள். அது அந்த வீடியோவை கூட டெலீட் பண்ண. அந்த வீடியோல இன்னும் ஏதாவது அரசியல் ஆதாயம் கிடைக்குமா, இன்னும் வியூஸ் கிடைக்குமா, லைக்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி லைக் பைத்தியங்கள். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சட்டமன்றத்தில் இன்றைக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அங்கிற கருத்தை பேசியிருக்கிறாரு. தொடர்ச்சியாக அண்ணா அவர்கள் பேசியிலிருந்து இப்போது வரைக்கும் திமுகவுடைய திராவிடத்தினுடைய கொள்கை அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் 100க்கும் மேற்பட்ட முறை அரசியல் சட்டமைப்பில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. புதிதாக நம்மளும் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும். எவ்வளவு நாள் தான் அந்த ஒன்றிய அரசை எதிர்பார்த்தே நம்ம இருக்குதுன்னு சொல்லி ஒரு பேசியிருக்கிறாரு. அவருடைய இந்த பேச்சை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பது திமுகவுடைய அடிநாதங்களில் ஒன்று. அதே போல நம்முடைய முழக்கம், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். திமுக என்ற அந்த இயக்கமே மாநில சுயாட்சி, இங்கே இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய விஷயங்களுக்காக ஒன்றிய அரசை எதிர்நோக்கி இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு முக்கியமான பிரச்சனைகள், இதை பற்றி ஒன்றும் தெரியாதவர்கள், அறியாதவர்கள் அங்கே டெல்லியில் இருந்து கொண்டு உத்தரவுகளை பிறப்பிக்கக்கூடாது. டீசென்ட்ரலைசேஷன். இப்போது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மாணவன் என்ன படிக்கணும்னு சொல்லி டெல்லியில் உட்காந்துட்டு இருக்கவங்க டிசைட் பண்ணக்கூடாது. அதனால் நீட்டை எதிர்த்தோம். ஸோ இப்படி லோக்கலைஸ்ட், நீங்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒன்றிய அரசு முடிவெடுக்கட்டும். அந்த யூனியன் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்டில் நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க, மாநிலங்களுடைய உரிமைகளை பறித்து கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்றதுக்கு எதிராக தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறோம். அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனை 76ல் இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அதனால தான் இவ்வளவு குழப்பங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இதை மாற்ற யோசிப்போம்னு சொல்லி திரு ராகுல் காந்தி அவர்கள் 2024க்கு முன்னாடி சொன்னார், ஆட்சிக்கு வந்தால் அதை மாற்ற வேண்டும் அப்படின்றது திமுகவுடைய முக்கியமான கோரிக்கைகளில் ஒன்று. இதை மனதில் வைத்துக்கொண்டு, இந்த கொள்கை முழக்கங்களை மனதில் வைத்துக்கொண்டு தான் தமிழ்நாட்டின் முதல்வர் பேசியிருக்கிறார். அது சுயநலமானது அல்ல, இது எங்களுக்கானது மட்டுமல்ல, எல்லா மாநிலங்களுக்கும் ஆனது. அப்சல்யூட்லி. அதாவது இப்போ திமுக எதை செய்தாலும் ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் இது திமுகவுக்கு மட்டுமே பலன் கொடுக்கும், இல்லை தமிழ்நாட்டிற்கு மட்டுமே பலன் கொடுக்கும் என்ற அடிப்படையில் அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான குரலாகத்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சாம்னா என்ற ஏடு, சிவசேனா உத்தவ் தாக்கரே அவர்கள் வைத்திருக்கக்கூடியது, பால் தாக்கரே அவர்களுடைய ஏடு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா கூட்டணிக்கு MK ஸ்டாலின் அல்லது மம்தா பானர்ஜி அவர்கள் தலைமை ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தலைமை முதல்வருடைய பெயரை சொல்வதற்கு என்ன காரணம்? அவருடைய அந்த திறன்.
தமிழ்நாட்டை எப்படி மாற்றி காட்டியிருக்கிறார். ஹீஸ் அ ஸ்டேட்ஸ்மேன். ஒவ்வொரு விஷயத்திலையும் அதை நிரூபித்து கொண்டே வந்திருக்கிறார். ராக் ஸ்டார் சீஃப் மினிஸ்டர் ஒவ்வொரு இடத்துலையும் நிரூபித்திருக்கிறார். 2 விஷயங்களை மட்டும் என்னால் வந்து சுட்டி காட்ட முடியும். ஒன்று 11.9% எக்கனாமிக் growth. இது அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டியை பற்றி உலகம் முழுக்க பறைசாற்றும். இந்தியாவில் அவ்வளோ பெரிய வளர்ச்சி அல்ல. அதே போல் மேனுஃபேக்சரிங் growth 14.7% கிட்ட இருக்கு. இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் growth ஹோவரிங் அரௌண்ட் 5%. அப்படியே 3 மடங்கு 4 வருடங்களில் இதை சாதித்து காட்டியிருக்கிறோம். இது அவருடைய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அரசியல் சாணக்கியத்தனம். ஒரே நாள் 5000 ரூபா எல்லாருக்கும் போட்டு விட்டாரு. அவர்கள் சதியை முறியடித்தாரு. ஸோ ஹீஸ் அ மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங். எல்லாத்தையும் எப்படி செய்யணும்னு அறிந்தவர் தமிழ்நாட்டின் முதல்வர். அந்த அடிப்படையில் சாம்னா ஏடு இப்படி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறது. ஸோ அப்போவே உங்களுக்கு புரியும் அவருடைய கேப்பபிலிட்டி என்ன. தமிழ்நாட்டின் விடிவெள்ளி. மணிசங்கர் ஐயரும் அதான் சொல்லியிருக்காரு. அதாவது இவர் வந்து முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் எடுத்து பேசுறாரு. எல்லாத்தையுமே பேசுறது கிடையாது. நாட்டுக்கு எது முக்கியம், இந்த மக்களுக்கு எது முக்கியம், அதை முன்னிறுத்தி எடுத்துட்டு போறாரு ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு. இதே போல இப்போ இந்த மாநிலத்தில் சுயாட்சின்னு சொல்லி அந்த பேச்சு எல்லா மாநிலங்களுக்கும் இது பொருந்தும் சொல்றாரு. இது மற்ற மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மாநில கட்சிகளுடைய வளர்ச்சிக்கு இது மிகப்பெரிய உந்துதலா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ மற்ற மாநிலங்களில் உள்ள கட்சிகள் இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு பாருங்க. நீங்கள் மாநில கட்சிகள் வந்து எங்கெங்க இருக்கு? வெஸ்ட் பெங்காலில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகாவில் காங்கிரஸ் பிஜேபி தான், அவங்க பெரிய லெவலில் பண்ணல. மகாராஷ்டிராவில் இருக்கு, ஜம்மு காஷ்மீரில் இருக்கு, கேரளாவில் அஃப்கோர்ஸ் கம்யூனிஸ்ட். அவங்கள நீங்கள் வந்து மாநில கட்சின்னு சுருக்கிட முடியாது. பீகாரில் அதே போல் ஒடிஷாலையும் இப்போது மாறி பாஜக அங்கே வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. மற்ற இடங்கள்ல எல்லாம் வந்து பீகாரில் இருக்காங்க. அதே போல் உத்தரப்பிரதேசில் அகிலேஷ் யாதவ் அவர்கள். இப்படி ஒரு முக்கியமான மாநிலங்கள்ல எல்லாம் இந்த மாநில கட்சிகள் வந்து கோலோச்சி கொண்டு இருக்கிறது. அவர்களின் ஒட்டுமொத்த குரலாகத்தான் தமிழ்நாட்டின் முதல்வர் ஒலித்து கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, ஓபிசி மாணவர்களுக்கு ஆல் இண்டியா மெடிக்கல் கோட்டாவில் வந்து சீட்டு கொடுக்காம வச்சுருந்தாங்க. அதில் வழக்கு போட்டு வெற்றி பெற்று ஒவ்வொரு வருடமும் இந்தியா முழுக்க அந்த ஓபிசி கோட்டாவில் ஆல் இண்டியா மெடிக்கல் சீட்ஸு ஆல்மோஸ்ட் 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த வழக்கு யார் போட்டா? திமுக போட்டுச்சு. அது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மட்டுமா? இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும். அதே போல் யூஜிசி கைட்லைன்ஸ், யூஜிசி ஈக்விட்டி ப்ரமோஷன் கைட்லைன்ஸ், இதை யார் எதிர்க்கிறா? பாஜகவை சார்ந்த உயர் வகுப்பு இந்துக்கள், பார்ப்பனர்கள் இதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஆதரவாக குரல் கொடுத்த ஒரே தலைவர் யாரு? தமிழ்நாட்டின் முதல்வர் தானே. சரியாகத்தானே சொல்லியிருக்காரு. குறிப்பாக இப்போ இந்த மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிற கொள்கை உறுதிப்பாட்டில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க திமுக ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும். ஆனால் இப்போ சமீப காலமாக தமிழ்நாட்டில் அந்த சுயாட்சியில் எங்களுக்கு ஒரு பங்கு வேணும், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக காங்கிரஸ் குரல் எழுப்பிட்டு இருந்தாங்க. சில எம்பிக்கள் குரல் எழுப்பாங்க. நேற்று அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்ததாக சொல்லப்படுது. இப்போ கேசி வேணுகோபால் அவர்கள் வந்து அந்த பிரச்சனையை முடித்து வச்சிருக்கிறாரு. ஆட்சியில் பங்கு எங்களுடைய கொள்கை இல்லை, எங்களுக்கு அது வேண்டாம்னு சொல்லி முடிவுக்கு வந்திருக்கு. ஏற்கனவே திமுக சொல்லியிருந்தாங்க அந்த எம்பிக்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் தான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைன்னு சொல்லி அந்த செய்தி வெளியே வந்ததுக்கு பிறகு இது போன்ற பிரச்சனைகள் முடிவுக்கு வருது இல்லை. அது எப்படி பார்க்குறீங்க? ஒரு தேர்தல் கூட்டணி அப்படின்னும் பொழுது பலவித சிக்கல்கள் வரத்தான் செய்யும். ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு இதை க்ரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. 2019 இதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். பாஜக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இது ரொம்ப கொஞ்சம் விகரஸாக போகுது. ஒரு சின்ன விஷயத்த, ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டை பூதாகரமாக்க பாஜகவிற்கு ஆதரமான மீடியாக்கள் வந்து ரெடியாக இருக்குது. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பது போல் தமிழ்நாட்டின் முதல்வர் தெளிவாக சொல்லிட்டார். தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சியில் பங்கு அப்படின்றத வந்து, கூட்டணி ஆட்சி அப்படின்றத வந்து விரும்ப மாட்டார்கள் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நேற்று காங்கிரஸ் தலைவர் திரு கேசி வேணுகோபால் அவர்களும் கூட்டணி தொடர்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எந்த குழப்பமும் இல்லை. சரியான நேரத்தில் சரியான முறையில் இந்த கூட்டணி சென்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணியுடைய ஒரே நோக்கம் என்ன? பாசிச பாஜகவை விரட்டி அடிக்க வேண்டும். மத துவேஷ சக்திகள் நாட்டை ஆளக்கூடாது, மத நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த கூட்டணியுடைய ஒரே கொள்கை. ஸோ அந்த கொள்கையின்படி செல்லக்கூடிய இந்த கூட்டணி வந்து எந்த சலசலப்பு வந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும்.
திமுகவுக்கு இது மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்ததுனால தான் திமுக வந்து அந்த நடவடிக்கை எடுத்தால் தான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைன்னு சொன்னதுனால தான் இந்த ரியாக்ஷன் பார்க்கலாம். இல்லை, அப்படியெல்லாம் அதை எடுத்துக்க முடியாதுங்க. யூஸ்வல் நார்மல் கோர்ட்ஸில் தேர்தலுக்கு முன்னால் இப்படிப்பட்ட விஷயங்கள் சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும். இது எல்லாம் வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் எப்படியாவது இந்த கூட்டணியை பிரித்து விட முடியுமா என கனவு கண்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் கனவுல மண்ணு விழுந்திருக்கு. ஆனால் இன்னும் கூட்டணி கட்சிகளுக்கு அந்த ஆட்சியில் பங்குங்கிற கொள்கை இன்னும் விட்டு போகலை இல்லையா? அதை பிடிச்சிட்டு இருக்காங்க. தெளிவாக முதல்வர் சொல்லிட்டாரு, தெளிவாக சொல்லிட்டாரு. இது எல்லாரும் கண்டிப்பாக புரிஞ்சுருக்காங்க. இப்போ தஞ்சாவூர் மைக்கேல்பட்டியில் அந்த மாணவி விவகாரம் இறந்து போன விவகாரத்தில் மதமாற்றம் பண்ணதுனால தான் அந்த மாணவி தற்கொலைக்கு முயன்று இறந்து போனாங்க சொல்லி அண்ணாமலை தொடர்ச்சியாக பிரச்சாரம் மேற்கொண்டார். இன்றைக்கு சிபிஐ இந்த அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி எந்த விஷயமே இல்லை, மதமாற்றம் குறித்தான எந்த விஷயமே அதில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விவகாரத்தை எப்படி சார்? இது வந்து முதலிருந்தே சொல்லி கொண்டு இருக்கிறோம். பாஜக ஒரு மதவாத சக்தி, மக்கள் விரோத சக்தி. தமிழ்நாட்டுக்கும் பாஜகவும் எந்த ஒரு அஃபினிட்டியுமே கிடையாது, ஒவ்வாமை தான் இருக்குது. அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, எப்படி இவர்கள் வந்து மதவாதத்தை, மக்களை எப்படியாவது பிளவுபடுத்த வேண்டும் அப்படின்றதுல முயற்சி செய்கிறார்கள். ஒரு இமோஷனல் இஷ்யூவை எடுத்துக்கிட்டு அதில் வந்து மதத்தை புகுத்தி எப்படியாவது அந்த இமோஷன்ஸை வச்சு மக்களை வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் கொண்டு வர முடியுமா, கேன் தே விப் அப் ஃப்ரென்சி அப்படின்றது தான் இவர்களுடைய ஒரு யூஎஸ்பி. மற்ற இடங்களில் இது எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு, வட மாநிலங்களில் இது எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் தமிழ்நாட்டில் இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றதுக்கு இந்த சிபிஐ ரிப்போர்ட் மற்றும் எப்படி இவர்கள் வந்து அந்த ஒரு வயலன்ஸை வந்து ஃபேன் பண்ண பார்த்தாங்க அந்த சமயத்தில், அது எல்லாத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது அவர்களுடைய எந்த பாச்சாவும் இங்கே பலிக்காது என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. அதை விட முக்கியமாக திரு அண்ணாமலை வெட்கப்பட வேண்டும். பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்து கூட ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்னான்னு பேசக்கூடியவர் வெட்கப்பட வேண்டும். இப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு, போலியான குற்றச்சாட்டு, அது பொய்யான குற்றச்சாட்டு என அறிந்தே மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துவதற்காக ஒரு மதத்தை தாக்கி இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தார். அவர் மட்டுமல்ல, பல ட்ரால்ஸ் அவருடைய இதை பூதி பெரிதாக்கி இதுக்கு பின்னாடி என்ன இருக்குமோ உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த கான்ஸ்பிரசி தியரியை வந்து ஃபேன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு விஷயம் சாத்தியமே கிடையாது என்பது தெரியும். இருந்தாலும் அதை செய்து கொண்டாஇருந்தார்கள். அவர்கள் அத்தனை பெரும் வெட்கப்பட வேண்டும், வெட்கி தலை குனிய வேண்டும். திரு அண்ணாமலை அவர் நிஜமாவே கொஞ்சம் இன்டெகிரிட்டி அவருக்கு இருக்கு. நான் ஐபிஎஸ் படித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருந்தார். தமிழ்நாட்டு மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். குறிப்பாக அவர் பாஜக தலைவராக பொறுப்பேற்ற வந்த உடனே இந்த சம்பவம் வந்துச்சு. இதை வச்சு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி, ஒரு சமூக வலைதளங்களில் இதை பேசியே கொஞ்சம் பிரபலமானான்னு கூட சொல்லலாம். இப்போ பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும்னு ஒரு சைடு கோரிக்கை எழுந்தாலும் அவர் மீது வழக்கு போடணும்னு சொல்லி ஒரு அழுத்தம் வந்துடுறாரு. இப்போ வந்திருக்கு. இதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவர் மீது வழக்கு தொடுக்க முடியுமா? அவர் போட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து வில் தே ப்ரமோட் கம்யூனல் ஹேட்ரட், வில் ப்ரமோட் எனிமிட்டி பிட்வீன் த கம்யூனிட்டிஸ் அப்படின்றத பார்க்கணும். பார்த்து கண்டிப்பாக என்ன நடவடிக்கை அந்த நடவடிக்கையை எடுப்பார்கள். என்ன அப்படின்னா, எவ்வளவு கேவலமாக இருக்கிறார்கள் அதுதான் இது. அதை விட கொடுமை, அதுதான் சொல்ல வரேன். என்ன அப்படின்னா, எவ்வளவு கேவலமானவர்கள் இவர்கள் அப்படின்னா, அந்த மாணவி வந்து மைனர் மாணவிகளுடைய வீடியோவை புகைப்படத்தையே வெளியில போடக்கூடாதுன்றாங்க. இன்னும் திரு அண்ணாமலையோட ட்விட்டர் பக்கத்துல இன்னும் அந்த வீடியோ இருக்கு. இது சட்டத்திற்கு புறம்பானது, வெட்கங்கெட்டவர்கள். அது அந்த வீடியோவை கூட டெலீட் பண்ண, அந்த வீடியோவில் இன்னும் ஏதாவது அரசியல் ஆதாயம் கிடைக்குமா, இன்னும் வியூஸ் கிடைக்குமா, லைக்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி லைக் பைத்தியங்கள், வியூஸ் பைத்தியங்கள் இப்படித்தான் செயல்படுவார்கள். இந்த அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டு மொத்தமாக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் திரு அண்ணாமலை அவர்கள் 2021 தேர்தலையும் மண்ணை கவினார், 2024 தேர்தலையும் மண்ணை கவினார். 0 ஓட்டு வாங்கின பூத்தெல்லாம் இருந்துச்சு. ஸோ தமிழ்நாட்டு மக்கள் அவரை எந்த இடத்துல வைக்க வேண்டும் அப்படின்றத உணர்ந்திருக்கிறார்கள். பாவம் பாஜகவில் இருக்கக்கூடியவங்க இப்போதான் உணர்ந்திருக்காங்க. அதனால தான் அவரை வந்து மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கி வைத்திருக்கிறார்கள். சார், இறுதியாக சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, இந்த ஆட்சி வந்து ஒரு விளம்பரத்தை பண்ற ஆட்சியாக தான் இருக்குது. எதை செஞ்சாலுமே ஒரு விளம்பரமாக பயன்படுத்துறாங்க. நாங்கள் வந்து எவ்வளோ செஞ்சுருக்கோம், ஆனால் விளம்பரப்படுத்தினதே கிடையாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்திருக்காரு. எப்படி பார்த்து அவங்க என்ன செஞ்சாங்க? எதையுமே செய்யல. ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்னால் சொல்ல முடியும். 1000 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறேன் சென்னை மாநகரத்திற்கு. தண்ணி, ஒரு சொட்டு தண்ணி நிற்காதுன்னு சொல்லி 2021 தேர்தல் பிரச்சாரத்தில் நீட்டி முழக்கினார் திரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ அந்த வீடியோ இருக்கும், சமூக வலைதளங்களில் போய் பாருங்க.
2021 பெய்த மழையில என்னாச்சு? டிசம்பர்ல பெய்த மழையில என்னாச்சு? சென்னையை வெள்ளக்காடாக மாறியது. அப்போ சவால் விட்டார் தமிழ்நாட்டின் முதல்வர், ஒரு சொட்டு தண்ணி தேங்க விட மாட்டேன், பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி திருப்புகழ் தலைமையில கமிட்டி அமைத்தார். இப்போ பாத்தீங்கன்னா அந்த லெவலே வேற இதுக்கு போயிடுச்சு. 25 சென்டிமீட்டர்ஸ் மழை பெஞ்சா பிரச்சனையே வராது. இப்போ we are looking at 40 சென்டிமீட்டர் பெஞ்சா என்ன ஆகுது, 50 சென்டிமீட்டர் பெஞ்சா என்ன ஆகுதுன்ற நிலைமையில தான் நம்ம இருக்கோம். இது ஆட்சி, நீங்கள் செய்தது வெறும் காட்சி. சும்மா விளம்பரப்படுத்துறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் என்ன அப்படியே விளம்பரம் மட்டும் கொடுத்தா ஏமாந்துருவாங்களா? அவர்களுடைய அறியாமை, அவர்களுடைய ஆற்றாமையை எண்ணி கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு. இதே தான் 2019 இதே தான் சொல்லி கொண்டு வருகிறார்கள். 2019 தேர்தலில் தோல்வி விட்ட பிறகு என்ன தெரியுமா சொன்னாங்க? மிட்டாய் கொடுத்து ஏமாற்றி விட்டார்கள், தமிழ்நாட்டு மக்களை மிட்டாய் கொடுத்து ஏமாற்றுவது போல வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றி விட்டார்கள்னு புலம்பி தீர்த்தார்கள். 2021 அதே தோல்வி. 2021 தோல்வி அடைந்தார்கள். 2024 என்ன சொன்னாங்க? எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. இவர்களுக்கா உங்கள் ஓட்டு? ஏமாற்றுகிறார்கள், மக்களை ஏமாற்றுகிறார்கள். நாங்க என்ன கொடுத்தாங்க மக்கள் 2024? மக்களை தமிழ்நாட்டு மக்களை தயவு செய்து யாரும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். அவர்களுடைய அரசியல் அறிவு அளப்பரியது. நுவான்ஸ்ட் பொலிட்டிக்கல் வியூ அவங்களுக்கு தெரியும். அவரால் வேற என்னங்க பேச முடியும்? பாவம், பேசிட்டு போட்டோம், விடுங்களேன். நன்றி சார், நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.